ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TN Helpline யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறை மூலயமா காவல் உதவி அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இதில் வந்து எப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்தது. இந்த வீடியோ வந்து கட்டாயம் போடணும், நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து இதுக்கு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்போல்லாம் கிடச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி இதை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றப்ப எனக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி தான். ஏன்னா இந்த ஆப் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த ஆப்பில். நீங்கள் இந்த ஆப் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டில் கட்டாயம் வச்சுக்க வேண்டியது. நம்ம கூட அக்கா இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா. ஸோ இந்த மாதிரி யாருனாலுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் மொபைலில் வச்சுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஏன்னா நம்ம மொபைலில் எவ்வளவோ அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், தேவை இருக்கிறது, தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸு. பட் ஆனால் இந்த ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி நீங்கள் அதில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது தமிழ்நாடு காவல்துறையால் உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் தான். இது வந்து நிறையவே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்லாம், அதாவது கஷ்டப்படுற சமயத்தில் உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் இதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி வைக்கணுமா நினைக்காம இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். நிறையவே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடத்துல இது வந்து உங்களுக்கு தேவைப்படும். இது நீங்கள் இந்த பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதுவுமே சொல்லலை. கிட்டத்தட்ட ஒரு 60 வகையான வசதிகள் வந்து அதில் நீங்கள் வந்து அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கட்டாயம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி மொபைலில் வச்சுக்கணும், உங்களுடைய பாதுகாப்புக்காக வச்சுக்கணுன்றதை நான் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி நான் கேட்டுக்கிறேன். இது எப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் பற்றி எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், நான் காட்டுறேன். மொபைலில் ப்ளே ஸ்டோர் நான் போய்க்கிறேன். இதை நான் வந்து ரொம்ப எளிமையான முறையில் நான் உங்களுக்கு விளக்குறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. ஸோ காவல் உதவி அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு. ஸோ நான் அந்த ஆப் வந்து காவல் உதவி அப்படின்ற ஆப் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க கொடுக்குற பெர்மிஷன்ஸ்லாம் நீங்கள் அலோவ் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்து நான் வெரிஃபை பண்ணுறேன், OTP கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ரொஃபைல் நான் எடிட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு உங்களுடைய பேர், மொபைல் நம்பர், இந்த டீட்டெயில் கேட்கும். நெக்ஸ்ட்டு பேஜ் பண்ணிங்கன்னா எமர்ஜென்சி கான்டாக்ட் கேட்கும். மொத்தம் வந்து 3 கான்டாக்ட் கொடுக்கணும். 2 மேண்டட்டரி, 1 ஆப்ஷனல். இதில் நீங்கள் ஃபாதர் இது கொடுத்துக்கலாம், இல்லை யார் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் எமர்ஜென்சி அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க போலீஸ்லேருந்து. ஸோ அவங்க கேட்குற பெர்மிஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து அளவு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் ரெட் கலரில் அலாரம் பட்டன் மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. இன்கேஸ் நீங்கள் எமர்ஜென்சி எங்கேயோ ஒன்று மாட்டிக்கிட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு போகிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனை, நைட்டு தனியாக போகிறீங்க, ஏதோ ஒரு பயமாக இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை கூட இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இமீடியட்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட இல்லை, உங்களுக்கு வந்து அவங்க வந்து பக்கத்தில் வந்துடுவாங்க. இன்கேஸ் நான் மொபைல் எடுத்து அந்த பட்டனை என்னால் அமுக்க முடியல, ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்டத்தில் செட்டிங்ஸில் ஷேக் ட்ரிகர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எடுக்க முடியலன்னா, இல்லை போகிற இடத்துல டிஸ்பிளே உடஞ்சி ஏதோ ஃபாலோ பண்ணி உடஞ்சி இதாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மொபைலில் 3 டைம்ஸ் வந்து ஷேக் பண்ணிங்கன்னா போதும், இமீடியட்டாக கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து கால் போயிடும். ஸோ கண்ட்ரோல் ரூமுக்கு கால் போய் உங்களுடைய பேக் கேமரா வந்து ஆன் ஆகி 15 செகண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிடும். ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு எல்லாருமே வச்சுக்கக்கூடிய, மொபைலில் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆப்பு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது ஆப்ஷனில் பாருங்கள் என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் நீங்கள் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஷேரிங். இதுவும் நீங்கள் வெளியில் தனியாக போகிற எனக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லாட்டி கூகுள் மேப்ஸ் மூலியமாவோ லொக்கேஷன்ஸை வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு யார் எமர்ஜென்சி கான்டாக்ட் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு இந்த லொக்கேஷன் வந்து ஷேர் ஆகும். நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் அவங்க வந்து உங்களை பார்த்துப்பாங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் படித்து இதை ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி நீங்கள் மொபைலில் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ அடுத்து வந்து நீங்கள் கூகுள் மேப்ஸ் மூலயமா உங்களுடைய லொக்கேஷன் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய நீங்கள் போகிற பயணத்தில் நீங்கள் வந்து உங்களை வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து குயிக்காக வந்து அந்த ரெட் கலர் அலார்ம் சிம்பிள் மாதிரி இருக்கும், அந்த சிம்பிளை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னாலே போதும், இமீடியட்டாக வந்து ஸ்டேட் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து இந்த தகவல் வந்து போயிடும். உங்களுடைய லைவ் லொக்கேஷன் ஷேர் ஆகி 15 செகண்ட்ஸ் வந்து வீடியோ வந்து பேக் கேமரா யூஸ் பண்ணி அதுவே வீடியோ ரெக்கார்ட் ஆகிரும். ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இந்த ஆப் நீங்கள் கையில் இருந்ததுன்னா போதும், நீங்கள் வந்து என்ன மாதிரியான உதவி வேணால் கேட்கலாம். நீங்கள் நைட்டில் பெண்கள் வந்து குறிப்பாக பெண்கள் வந்து ரோட்டில் நைட்டு தனியாக நடந்து போகிறேன், ஒரு 11 மணி 11:30 ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக இந்த ஆப்புக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா காவல் உதவி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து அதர் சர்வீசஸ் இவங்க என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது சர்ச் பண்ணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போ எனக்கு நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அடுத்து ஹெல்ப் ஃபார் மெர்ச்சன்ட்ஸு, என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு தப்பு நடக்கிறத பார்க்குறீங்க, ரவுடி, மாமூல், கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய இருக்குது, தெஃப்ட்டு. ஸோ ஏதாவது ஒரு வாக்குவாதம் நடக்குது, சண்டை போடுறாங்க, எதுனாலுமே நீங்கள் வந்து இதில் கொடுத்துட்டு ஜஸ்ட் இமேஜை கேப்சர் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனோட நம்பர் வேணுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ செக் பண்ணி காட்டின பாருங்க, அதே மாதிரி தான். அடுத்து வந்து சைபர் ஃபினான்ஷியல் கம்ப்ளைண்ட்டு, உங்களுக்கு ஏதாவது பணம் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை, யாரோ பணம் வாங்கிட்டு உங்களை ஏமாற்றிட்டாங்க,
அடுத்து வந்து அதர் எமர்ஜென்சி ஹெல்ப்லைன்ஸு, ஸோ ஆம்புலன்ஸு, ஃபயர் சர்வீஸு, மெடிக்கல், இதோட நம்பர்லாம் எனக்கு தெரியல, உமன் ஹெல்ப்லைனு, குழந்தை திருமணம், எதுனாலுமே வயது முதியவர்களுக்கு பிரச்சனை, ஸோ எல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். அடுத்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீசஸ் கூட இருக்குது பாருங்கள். செல்ஃப் வெரிஃபிகேஷன், ஜாப் வெரிஃபிகேஷன், டெனண்ட்டு, டொமஸ்டிக் ஹெல்ப்பு, ஸோ அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து இன்னொரு எக்ஸ்டர்னல் பேஜுக்கு வந்து உங்களை வந்து ரீடைரக்ட் பண்ணும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறத நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக பதிவு பண்ணிக்கலாம். இதில் ரெக்வஸ்ட் நீங்கள் போட்டுட்டு அதோட ஸ்டேட்டஸே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இங்கேயே. அடுத்து பாருங்கள், நீங்கள் பைக்கில் எங்கேயாவது போகிறப்ப மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு ஃபைன் கட்டணும் அந்த மாதிரி இதுனா கூட நீங்கள் இதிலே வந்து ஃபைன் பே பண்ணிக்கலாம் செலான் டீட்டெயில்ஸ் கொடுத்து. ஏதாவது டாக்குமெண்ட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட எங்கே டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணிங்களோ அந்த இடத்துல இமீடியட்டாக நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது. இது மூலயமா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க, கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் இதை வந்து டாக்குமெண்ட்டை வந்து கொடுத்து இது பண்ணிக்கலாம், லாட்ஜ் பண்ணிக்கலாம் கம்ப்ளைண்ட்டு. வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன், வண்டி திருடு போயிடுச்சு இல்லை திருட்டு வண்டியை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா கூட இதில் வந்து உங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், செலான் அந்த சேசஸ் நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டிடும். அடுத்து எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ்லாம் இருக்குது. நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிங்கன்னா எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், சிஎஸ்ஆர் ஸ்டேட்டஸும் இருக்குது. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் காப்பி கொடுப்பாங்க, அதோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதர் சர்வீசஸும் இருக்குது. ஸோ என்னென்ன ஆப்லாம் இவங்க போலீஸ்லேருந்து கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது வந்து நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆப் மூலயமா வந்து பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் நிறைய நியூஸ் பேப்பரில் பார்ப்பீங்க, நிறையா குற்றங்கள் நடக்குது. அதெல்லாம் நீங்கள் தடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு மொபைல் அப்ளிகேஷனை உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் காலேஜ் போகிற குழந்தைங்க மொபைல் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா தயவு செஞ்சு அதில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. நான் ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி தான் காட்டியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே போடலை அப்படின்னா 5 மினிட்ஸுக்குள்ளே வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறாங்க. ரொம்ப நேரம் இந்த வீடியோலாம் பண்ணால் அப்படின்னா இது இந்த அப்ளிகேஷனை பற்றிலாம் நம்ம பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு ரொம்ப 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 மிக மிக முக்கியமான ஒரு வீடியோவாக நான் நினச்சி தான் போட்டிருக்கேன். ஸோ இதுவும் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியல. அது நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு வந்து இந்த மாதிரி யூடியூப் பிளாட்ஃபார்ம்லாம் நான் அதை சேர்த்துட்டேன். ஸோ இதை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி, பேரண்ட்ஸ் இருப்பாங்க வீட்டில், பசங்க எல்லாருமே வெளியூர் இருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் மொபைலில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுங்க. நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். நான் தெரியாமல் இந்த மாதிரி நான் 3 டைம்ஸ் ஷேக் பண்ணிட்டேன், இல்லை ஏதோ நான் தெரியாமல் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா போலீஸில் வந்து கால் அட்டன் பண்ணாங்கன்னா திட்டுவாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த மொபைல் ஆப் மூலிமா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 11,000 12,000 கால்ஸ் வந்து போலீஸுக்கு வருது, அந்த ஸ்டேட் கண்ட்ரோல் ரூமுக்கு வருது. ஸோ நீங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வேணும். வீட்டில் தெஃப்ட்டு எதுவும் ஒன்று நீங்கள் எதுனாலுமே வித்தின் ஒரு 8 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமம் அந்த 8 to 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இமீடியட்டாக லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிடுறாங்க. ஸோ இந்த ஆப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை சொல்லிக் கொடுங்க. குறிப்பாக பெண்கள் வந்து இதை கட்டாயம் நீங்கள் உங்கள் மொபைலில் பதிவிறக்கம் செஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.